பாண்டிச்சேரினா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஆனஸ்டா பதில் சொல்லுங்க. பாண்டிச்சேரிங்கிறது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரெஞ்சு டெரிட்டரி. சார் பாண்டிச்சேரினா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னு கேக்குறேன். அது எப்பேற்பட்ட இடம்னு கேட்கல. ஆனஸ்டா பதில் சொல்லுங்க. ஏங்க இதுல என்னங்க ஆனஸ்ட்? எனக்கு தெரிஞ்ச நான் வந்து டீ டோட்டலர். நீங்க வந்து குடிகாரன்ட்ட உட்கார்ந்து கேட்க வேண்டிய கேள்வியை என்னட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. நான் டீ டோட்டலர். நீங்க டீ டோட்டலரா? புரியுதுங்களா? நீங்க உங்க தலைவர் தலைவர் டீ டோட்டலா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஓ, அவர் இருக்கணும்னு அவசியம் எதுக்கு அவசியம்? ஏங்க அதுல ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது. இல்ல சார், உங்க தலைவர் தான் அங்க போய் கேட்டாரு, பாண்டிச்சேரினா என்ன ஞாபகம் வரும் தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. அதான் கேட்டேன். உங்க கையில அந்த கொஸ்டின் கேட்டு பாக்குறேன். ஒரு தொண்டனா நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு. அவரு வந்து ஐயோ அவரு நிறைய சொன்னாரு. அதெல்லாம் இருக்குது. இது மாதிரி தான் சார் அவரும் மறந்துடுறாரு. ஸ்கிரிப்ட ஒழுங்கா எழுதி கொடுங்க சார். ஏன்னா ரேஷன் கடையே இயங்கல அப்படின்றாரு. ஆனா ரேஷன் கடை இயங்கி இருக்கு. உங்க தலைவருக்கு ஸ்கிரிப்ட ஒழுங்கா கொடுங்க. மறந்துடுறாரு அடிக்கடி உங்களை மாதிரி. ஏங்க தலைவர்லாம் பேசுனது பிரகாரம் தான் நடக்கும் ஆச்சு. புரியுதுங்களா? ரேஷன் கடை இல்லைன்னா தலைவருக்கு சொல்லியிருக்காருன்னா இல்லதான். யார் சார் வந்தா இல்லங்க, வந்தா ரேஷன் கடை கிடையாதுங்க. இப்ப இருக்குதா சார்? இப்ப இருக்கட்டுங்க. நாங்க வந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. தமிழ்நாட்டுல வேணும்னா எங்களை ஏமாத்தி நீங்க முதலமைச்சர் ஆயிக்கலாம். யாரு எதிர்கட்சிகள் வந்து டிஎம்கே ஆயிக்கலாம். ஆனா சீரியஸா சொல்றேன், பாண்டிச்சேரியில விஜயை தவிர வேற எவனும் ஆக முடியாது.